தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் மறுக்கா மனம் திறந்து ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டிருக்கிறாப்புல. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பேசலாமா? அதிமுக ஒன்று சேர்க்கணும்னு என்ன பாஜக தான் வர சொல்லிச்சு, டெல்லிக்கு அவங்க கூப்பிட்டு தான் போனால் கட்சியை உடைக்கணுங்கிறது என் நோக்கம் இல்லை, எடப்பாடியும் உள்ளே இருந்துக்கிட்டோம் எல்லாரையும் சேர்த்துருவோன்னு தான் நான் சொல்கிறேன்னு பேசியிருக்காப்புல. என்னன்னா அது ஏற்கனவே நம்ம போட்டது தான். பாஜக ஒரு காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறது, செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக்க போகிறாருன்னு இது போட்டிருந்தோம். அவர் ஏற்கனவே எடப்பாடியாரை சின்ன பையன்லேருந்தே அவருக்கு தெரியும். யாருக்கு? செங்கோட்டையன். எடப்பாடியார் 25 வயசில் இருக்கும்போதே, இப்போ எடப்பாடியாருக்கு 70 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். 68 கடந்துருச்சு. அன்னைக்கு 28, இன்றைக்கி 68. 28 இருக்கும்போதே எடப்பாடியாரை தெரியும். அந்த கொலைகேஸில் காப்பாற்றினவர் யாருன்னா செங்கோட்டையன் தான். அதுக்கப்புறம் எடப்பாடியார் அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்து குற்றாலம் மலை மேலே இந்த இதில் மசாஜ்லாம் பண்ணாங்கல்ல, அங்கே இவருக்கு உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு. ஏன்னா முதலமைச்சர் ஆகிட்டாரு, நீ அந்த பழசை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நெருக்கம் ரெண்டு பேரும். இல்லை அப்படி பார்த்தா இப்போ அத்வானிக்கு மைக் பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் நின்னவர் தானே மோடி. அது கட்சி ரீதியாக ஒரு சீனியருக்குன்னு செய்கிறது தான். ஒரு கையால் அமைக்க விடுறது சாதாரண விஷயம்தான். இது இப்படி இருக்கும்போது இவர் ஒரு நாள் முதலமைச்சர் ஆகிடுறாரு. முதலமைச்சர் ஆகும்போது அதையே ஏற்றுக்கிறார் செங்கோட்டை. அதான் சொல்கிறார், அன்னைக்கு உங்கள் பேரை கொண்டு போய் பேரை போடாமல் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்தது நான் தானே, நாங்கள் பார்த்து செஞ்சதுனால தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்பில்ல. இவ்வளோ தூரம் செஞ்சு கடைசியில் தம்பி நம்மளே நீக்கிட்டாரு அப்படிங்கும்போது ரொம்ப மனவேதனையில் இருக்கார். அதாவது இப்போ எனக்கு நம்ம கிட்னி திருடுற கூப்பிட்ற மாதிரி இருக்கா? என்னைக்கினே நீ வர சொன்ன டெல்லியை கை வச்சு பாரு, அமித்ஷா பாரு, ஆமாம் நிர்மலா மேலே நடத்தி கை வச்சு பாருன்னு சொல்ல மாட்டார். என்னை கூப்பிட்டது டெல்லி தான்றதை ஓப்பனாக சொல்கிறாரு. என்னை டெல்லி தான் கூப்பிட்டுச்சு, பார்த்துக்க நீ என்ன ஆக போகிற அப்படின்றது தான். அது நீக்கிட்டல, அடுத்து என்ன ஆக போகிற அப்படின்றது தான். தனியால் எனக்கு பின்னாடி இல்லை, எனக்கு பின்னாடி எப்படி டெல்லியே இருக்குது, டெல்லி கூப்பிட்டதே ஒழிச்சு கட்டுறது தான் என்னை கூப்பிட்டுச்சு அப்படின்ற மாதிரி பிட்ட போட்டிருக்காரு. இப்போ தான் கொடநாடு கொலைக்கு வந்திருக்காரு. இதுக்கு இடையில பல கொலை சம்பவங்கள் அவருக்கு தெரியும். யாருக்கு? செங்கோட்டையனுக்கு தெரியும். அதாவது இந்த இது கூட அந்த காலத்தில் நான் ஒரு ஸ்டோரி போட்டேன். வீரப்பனின் முதல் கொலை அப்படின்னு ஒரு அட்டப்படம் வந்துச்சு தமிழ் எக்ஸ்பிரஸில். முதல் கொலை அப்படின்னு அப்போ 90s. அந்த மாதிரி எடப்பாடியின் முதல் கொலை அப்படின்றது யாருக்கு தெரியும்னா அதில் காப்பாற்றினவர் செங்கோட்டையன். ஸோ இப்போ என்னென்னா கொஞ்ச நாளும் ஒரு இது பண்ணியிருக்கு. கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினரை விட்டு நீக்கினா செங்கோட்டையை விட்டுருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, டெல்லியில் இப்போ அவங்க அங்கே கோதுமை ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பீகாரில் அது முடிச்சு மாதிரி வருவாங்க பாருங்கள். இப்போ 11ஆம் தேதி ஒரு போலிங் இருக்குது. ரிசல்ட்டு முடிஞ்சு ஒரு ஆட்டையை போட்டுட்டு முதலமைச்சர் பதவி ஏற்பணும் ஒரு 2-3 நாள் 20ஆம் தேதி வந்தாங்கன்னு வைங்க, எடப்பாடி அரசுன்னா அப்படின்னா ஆக்கிடுவாங்க. நான் ஒரு ஆளை அனுப்பி விட்டு எல்லாம் ஒன்றாகலான்னு பேசினா அந்த நபரையே நீ வெளியே அனுப்புது தெரியா? அவர் எவ்வளோ பெரிய சீனியர் தெரியுமா கட்சியில்? என்ன அது எடப்பாடிக்கு தெரியாதா? இல்லை தெரியும். அவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ எடப்பாடியோட கிரைம் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. எப்படின்னா, ஏற்கனவே அமித்ஷா நம்பகத்தன்மை இல்லை, ஏமாற்றிட்டாங்கன்றார். எடப்பாடியை நம்ப முடியாதுன்னு பல பேர் போய் சொல்லியிருக்காங்க டெல்லியில். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பீகார் எலெக்ஷன் முடியட்டும், அங்கே ஆட்டையை போட்டுட்டு அதுக்கு அடுத்து வரணும். ஒரு வீட்டில் ஒரு இடத்துல கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த வீட்டுக்கு வாங்கினீங்கன்னா வர முடியாது. நான் இங்கே இதை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாளைக்கு நைட்டு அந்த வீட்டுக்கு வர கொள்ளையடிக்கிறதுன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு ஒரு நாள் இல்லை, இங்கே அடிச்சதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம். ஒரு மாதம் இவங்க விட மாட்டுறாங்க. சில கொள்ளை கும்பல்லாம் ஒரு பேட்டர்னில் போய் அடிப்பாங்க, பெருசாக அடிச்சுட்டு ஒரு 6 மாதத்துக்கு இப்போ அந்த நிலைமை இல்லை. 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் பொருளாதார நிலைகளில் அவ்வளோலாம் கேப் எடுக்க வந்து தான் ஆகணும். அதனால் இப்போ என்னன்னா 11ஆம் தேதி போலிங் செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அமித்ஜி நேரம் இங்கே தான் வருவார்.
வந்து நேராக செங்கோட்டையனை பார்த்துட்டு, என்ன சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி கவலைப்படாதீங்க பார்த்துக்கிறேன், பேப்பர் கட்டிங்களா வச்சுருக்கீங்களா, பேட்டிலாம் எல்லாம் பார்த்துட்டு, சரி முடிச்சிடும் மாட்டையே, எலெக்ஷன் கமிஷன் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட்டர் 250 பக்கம் லெட்டர் போட்டிருக்காரா? எங்க அவ்வளோ கொடுக்கக்கூடாதுங்க. அவங்க எப்போங்க படித்து பார்க்குறது, 2 பக்கம் இருந்தாலே அவங்க 2 வருஷம் ஆக்குவாங்க. 250 பக்கம் தான் இதான் டிலே ஆயிரும். அதனால இவர் சொல்லுவார், அவங்க இன்னும் படித்தா கொடுக்க போகிறாங்க, என்ன லெட்டர் ரிலீஸ் பண்ணணும் நீங்கள் கொடுங்க, வாங்கி அவங்க கொடுக்கட்டும், நான் கொடுத்ததுக்குன்னு ஒரு அர்த்தம் வேணும்ல அப்படின்ற மாதிரி. அவ்வளோ சட்டங்களை நான் தெரிஞ்சவன். 50 வருஷம் கட்சியில் இருந்திருக்கேன்னா 250 பக்கம், வருஷத்துக்கு 5 பக்கம்னா எழுதி கொடுக்கணும். நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்க, இல்லை என்ன இருக்கோ அதை வச்சா நீங்கள் பண்ண போகிறீங்க, ரெட்டலையை முடக்க போகிறீங்க, எனக்கு கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான் நடக்க போகுது. இதுக்கு 250 பக்கம் இருந்தானா 2 பக்கம் இருந்தாண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதனால் வந்து அவர் இது பண்ணிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸில் தான் பேரல் ஃபைட்டெல்லாம் வைக்கணும், ஓப்பனிங்லேயே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் பீகார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்று செங்கோட்டையன் கூட அன்றைக்கி ஃபோன் போட்டிருக்காருன்றாங்க. இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம எடப்பாடியை முடிக்கிறதா ஏற்கனவே பேசின மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் ரீதியாக இதில் ஒரு கேள்வி வருது சார். அவர் எடப்பாடியை அடுத்தடுத்து சார்ஜ் பண்ணுறாரு. 2009 அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் ஜெயலலிதாவே உங்களை கட்சியை விட்டு நிற்கினாங்க. அதுக்கு பிறகு உங்களை முதலமைச்சராக உட்கார வச்ச சசிகலாமாவை நீங்கள் ஏமாற்றிட்டு ஓடிட்டீங்க. அதுக்கு பிறகு 4 வருஷம் அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த மோடிஜிக்கு 2024 கூட பார்க்காம துரோகம் பண்ணி இதுவே உங்களுடைய வரலாறாக இருக்கு அப்படின்னு பிஜேபிக்கும் ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஆமாம், பிஜேபிக்கு தான் மெயினாக சொல்கிறதா தான். என்னை விட்டுட்டு அவரை நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு இதுதான். இவர் எப்படிலாம் ஏமாத்திருக்கார், ஜெயலலிதாவே ஏமாத்தியவர் அப்படின்றத செங்கோட்டையன் புதுசாக உள்ள கோர்த்து வர்றாரு. 2009 ஜெயலலிதா சசிகலா மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவே ஏமாற்றி அந்த அம்மா கட்சியை விட்டு நீக்கியிருக்கு, பதவி பிடிங்கிருக்கு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி போன்ற ஒரு மோசமானவரோட நீங்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டுமா? உங்கள் மேலே ஒரு நன்றி கூட அவருக்கு இல்லையே. நீங்கள் தான் அந்த ஆட்சியை 40 வருஷம் நீங்கள் மைனாரிட்டியில் 240 போனதுக்கு காரணமே அவர் தான். தென்னிந்திய பொறுப்பாளராக இருந்திருந்தா ஏதோ ஒரு 10 சீட்டு வந்திருக்கலாம்ல. இப்போ இவரை கழட்டி விட்டுருக்கலாம்ல, பீகாரில் நிதிஷ்குமாரை துரத்தி விட்டுருக்கலாம்ல. இந்நேரம் ஏடிஎம்கேவோட கூட்டணி போட்டிருந்தா அதுவும் போச்சு. ஸோ இப்படி தொடர்ந்து உங்களை கால் ஊண்ட விடாமல் உங்கள் காலை உடச்சி ஊனமாக்கி நீங்கள் தான் என் தலைவன்றாப்புல. ஆனால் காலை உடைச்சது யார்? எடப்பாடியார் தான். அதனால் எடப்பாடியாரோட ஒரு நச்சு பாம்புன்னு அவர் சொல்லலை, நச்சு விதை அது. அதை தூக்கி போட்டிங்கன்னா தான் வந்து நீங்கள் பாஜகவே இங்கே கால் ஊன முடியுன்றத அவர் சொல்கிறார். நாங்கள் இருக்கோம், இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோன்றது வேறு. பாஜகவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம், நன்றியோடு நாங்கள் இருக்கோம். நீங்கள் எங்களை காப்பாற்றினதுக்கு நாங்கள் உங்களை காப்பாற்றி நடுமுனையில் வைக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் குற்றாலத்தில் காலமிக்க விட்டதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் பழைய கொலை வேணும்னாலும் அந்த டேட்டாவும் நான் தரேன். நீங்கள் வந்து இடியை வச்சு விசாரித்தோ, இப்போது சிபிஐயோ இல்லை ராவை வச்சு கூட விசாரிங்க. பழைய கொலை கேஸ் 86, 87 நடந்த அதில் ஜெயிலில் இருந்த வழக்கு எடுத்து நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கேன் அப்படின்ற தகவலை தான் அவர் சொல்லியிருக்கார். இதில் செங்கோட்டையனுக்கு கரத்தை வலுப்படுத்துறதுக்கு டிடிவி வந்து கொடநாட்டில் என்ன இருந்துச்சு தெரியுமா? பல முக்கியமான ஃபைல்கள், அப்புறம் ஒரு க்ரீன் கவர் ஒன்று, அதில் சில ஃபைல் இருந்தது. முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் என்னெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க லீலா வினோதங்கள் எல்லாம், அது பாட்டே வரும்ல, காம லீலா வினோதங்கள் அப்படின்ட்டு, அதுல இருந்து அந்த காமத்தை நகர்த்திட்டு லீலா வினோதங்கள் அதெல்லாம் நாங்கள் படித்து பார்த்து சிரித்தோம். இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்களா நீங்கன்னு? இருந்தாலும் நாளை பின்ன நாங்கள் அந்த ஆதாரத்தை கைப்பற்ற தான் கொலையே நடந்தது. உள்ளே இவங்க ஆளை விட்டு இறக்குனாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை படித்து பார்த்துட்டு எரிச்சிட்டோம். ஆனால் உண்மை எனக்கு தெரியும்னு அவர் ஒன்று கொளுத்திருந்தாருன்னா அப்போ ஒன்றும் திருட்டு போலன்றாரா, ஆடு திருட்டு போலன்றாரா, என்ன சொல்கிறான்னு தெரியல. அதாவது அவர் எதிர்பார்த்த பொருட்கள் இதை வந்து நான் என் கையில் கிடச்சா வச்சு பிளாக்மெயில் பண்ணோன்னு அவர் பயந்தார். நான் அதை படித்து பார்த்துட்டு பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு இல்லைங்கிறதால நான் அதை எரிச்சிட்டேன். இப்போ ஆதாரங்கள் இல்லை, ஆனால் உள்ளே என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆமாம், அதுதான் தினகரனோட ஸ்டைல். அது தினகரன் கடைசி வரைக்கும் விட மாட்டாப்புல. எடப்பாடியை வந்து எப்படி துடிக்க ஏமாற்றிட்டு காலிலே விழுந்து கிடந்துட்டு தினகரனை சேர்க்கலை. இவர் யார்? செங்கோட்டையன் வந்து இடையில தினகரனையும் சேர்த்துருந்துருக்கணும், ஓபிஎஸ் சேர்த்துருக்கணும். ஏன்னா கொரோனா சம்மந்தமாக அவர் பேசும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இங்கே என்ன இருக்குது, எந்த பக்கம் எத்தனை டிரைவர் வேலைக்கு சேர்த்தவன்லாம் நான் தான் சேர்த்துன்னு கூட அவருக்கு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஒன்று எடப்பாடி ஜெயிலுக்கு போகணும், இல்லை கட்சியை விட்டு போகணும்.
கட்சி விட்டு போயிட்டா அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா அவரை உள்ளே கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு ஆதாரங்கள் ஆவணங்களை செங்கோட்டையன் வச்சுருக்காரு. அவருக்கு அதை கொடுக்குற வேலையை கூட டிடிவி பார்த்து எல்லாம் இது பண்ணிடு டீமாக ரெடி பண்ணிட்டாங்க. பேட்ஸ்மேன் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, பவுலரு, கோல் கீப்பர், இது கீப்பரு, மேனேஜர் வரைக்கும் ரெடி பண்ணிட்டாங்க அந்த டீம். தினகரன் தான் பவுலர், இப்போ நல்ல பவுலர், ஸ்பின் பவுலர் சேர்த்துருக்காரு செங்கோட்டையன். அதுக்கப்புறம் சசிகலா, அவங்க ஒரு பெரிய பேட்ஸ்மேன், பவுலர், ஆல்ரவுண்டர், இப்படி எல்லாத்தையும் கீப்பர். ஆமாம், ஓபிஎஸ் வந்து பந்தை விட்டுருவார், 6 போச்சுன்னா அப்படி வேடிக்கை தான் பார்ப்பாரு, தவிர பிடிக்க மாட்டார் பந்தை, சும்மா பேருக்கு நிறுத்தி வச்சுப்பாய். ஸோ ஓபிஎஸ் இன்னும் பலரையும் நிறுத்தி வச்சு தான் அந்த டீமை ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. இப்போ எடப்பாடியார் வந்து ஆஃபில் அடித்தாலும் லெக் சைடு அடித்தாலும் சரி, பேட்டை தூக்குனாலே மாட்டிடுவார் அப்படின்ற மாதிரி. இது போக எடப்பாடி டீம்லேயே மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி அவனா ஒருத்தனை அவுட் ஆக சொல்லி ஒரு டீமையும் ரெடி பண்ணி எல்லாமே இருக்கு. எடப்பாடியார் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா, பீகார்காரங்க தான் எடப்பாடியை காப்பாற்றிட்டு இருக்காங்க. பாண்டே தான் இப்போ பெரிய அளவில் ஒரு பெரிய ராஜதந்திரின்னு சொல்லிட்டு இருக்காது. இப்போ பீகார் எலெக்ஷன் அவரை காப்பாற்றுது. அதனால் அவர்கள் எல்லாம் அங்கே லாக் ஆகிட்டாங்க. பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் மாவுருண்டியோடு வருவாங்க. வந்து எடப்பாடியை அதோட கல்தா கொடுத்துட்டு போயிடும். சப்பாத்தியை உருட்டிட்டாங்கன்னா 2 பக்கமும் சுட்டுறலாம். பீகாரினுடைய எலெக்ஷனை பொறுத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமும் முடிவாகுங்கிறத பார்க்கலாம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு நன்றி சார். நன்றி.